everyone and welcome to another episode of Thought Maxing. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நாளா இத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே இல்ல, ரொம்ப நாளாவே இத பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு இத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நான் உட்கார்ந்து பேசுற டாபிக்னா அதெல்லாம் நான் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா போக மாட்டேங்குது உட்கார்ந்து பேசினா. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து எனக்கு பேசிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் தூங்கி ஒரு 36 மணி நேரம் இருக்கும் நண்பர்களே. யூஸ்வலா இந்த சிட் டவுன் அண்ட் டாக் வீடியோஸ்ல எல்லாம் நான் ரொம்ப யோசிச்சு பேசி அது ஒரு மாதிரி டயரிங் ப்ராசஸா இருக்கும். பட் இப்ப வந்து என்னோட யூஸ்வலான டபுள் திங்கிங் பண்றதுக்கு மட்டும்தான் எனக்கு இப்ப பிரெயின் பவர் இருக்கு. இன்னும் அதிகமா வந்து ட்ரிபிள் திங்க் பண்ணலாம் எனக்கு மூளை வேலை செய்யாது. அதனால என்ன தோணுதோ அதை பேசிச்சு மன பாரத்தை இறக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சோ பேசிக்கலி இந்த வீடியோ எது பத்தினா, நிறைய பேருக்கு, உங்க எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேருக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டேன்றோம், we are doing literally nothing அப்படின்னு வந்து தோணுது. ஐ மீன் இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு தோணுது. உங்கள எத்தனை பேருக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியல. and I think social media plays a very 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 big part in that feeling. ஏன்னா சோசியல் மீடியாவுக்கு முன்னாடியும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும். லைக் நிறைய பேர் என்னெல்லாமோ பண்றாங்க, நம்ம எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு. பட் அது எப்பெல்லாம் நடக்கும்னா, இப்ப நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம கிளாஸ்ல ஒரு 2 பேர் ஓவர் அச்சீவரா இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கும் போவாங்க, கல்ச்சுரல்ஸ்க்கும் போவாங்க, நல்லாவும் படிப்பாங்க. என்னடா இவங்க எல்லாமே பண்றாங்கன்ற மாதிரி நமக்கு இருக்கும். 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களை அப்படியே நம்ம கடந்து போயிடலாம். காலேஜ்லயும் அதேதான், எல்லாத்துலயும் போயிட்டு எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகிறவங்க 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது நமக்கு நம்ம எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு தோணும். ஆஃபீஸ்லயும் ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஓகே, பட் இப்ப நம்ம கையில சோசியல் மீடியா இருக்கனால, நம்ம லட்சக்கணக்கான பேரை டெய்லி பாக்குறனால பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஃபீல்ட்ல. ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா நம்ம எதுவுமே பண்றது இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்க வந்து இந்த சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப தூண்டுது. இட் எக்ஸாஜரேட்ஸ் த ட்ரெட் வி ஃபீல் அப்படின்னு வந்து ஐ ஹேவ் பின் நோட்டிசிங். அண்ட் சோசியல் மீடியா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஓப்பனா லைக் கவர் ஸ்டேட்மெண்ட், பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்னு சொல்லிடுறேன். எவ்ரிதிங் யூ வாட்ச் ஆன் சோசியல் மீடியா, யூ விட்னஸ் ஆன் சோசியல் மீடியா இஸ் ஸ்கேம். ஸ்கேம்னா உங்களை ஸ்கேம் பண்றாங்க அப்படிலாம் நான் சொல்ல. மணிச்சோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, வாழ விடுங்க அண்ணா. நான் வந்து எல்லாரும் உங்களை ஸ்கேம் பண்றாங்கன்னு நான் சொல்ல. பட் எவ்ரிதிங் யூ see there is manufactured and not real அப்படின்னு நான் சொல்றேன். இது நிறைய பேர் சொல்லி இருந்திருப்பாங்க. பட் இப்ப வந்து சுத்தி எல்லாரும் ஃபீல் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுது. I see a lot of people saying that இப்போ எல்லாமே பெர்ஃபார்மேட்டிவா இருக்கு சோசியல் மீடியால. ஒன்னு we say நம்ம எதுவுமே பண்றது இல்லையே, இவங்க எல்லாம் இவ்ளோ பண்றாங்களே. the other side of this thing is we say எல்லாருமே பெர்ஃபார்மேட்டிவா இருக்காங்க, எல்லாருமே வந்து அட்டென்ஷன் சீக் பண்றாங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அட்டென்ஷன் சீக் பண்றாங்க. I just see both of this feeling as two sides of the same coin. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மேட்டிவா இருக்காங்க, அட்டென்ஷன் சீக் பண்றாங்க. yes, that's their job. It is an influencer's job to be performative. It is their job to perform online. ஏன்னா அவங்க பண்ற எல்லாத்தையுமே நம்ம ரியல் அப்படின்னு நினைக்கிறனால தான் this feeling of நம்ம எதுவுமே பண்றது இல்லன்ற ஃபீலிங்கும் வருது. இவங்க ரொம்ப பெர்ஃபார்மேட்டிவா இருக்காங்களே, இவங்க ஏன் ரியலாவே இல்ல அப்படின்ற ஃபீலிங்கும் வருது. because it's not real life. It's not real life. It is a performance. They are being performative because performing online is their job. Their jobனா வந்து யாரையோ பத்தி மணிச்சோ பேசுறாங்க, இவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி பேசுறாங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன தாண்டா சொல்றேன்? Performing online is our job. We have to perform online. Nothing is real. அண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன். நான் என் வாழ்க்கையில நடந்த கதையெல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ரியலா சொல்றேன். என் நேர்ல உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா ரியலா சொல்றேன். இப்படி கையாட்டிலாம் நான் பேச மாட்டேன், இவ்வளவு மேக்கப் போட்டு உட்காந்து நான் பேச மாட்டேன். This is not real. This is ஒரு லெவல்ல இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். So that's what I'm saying. அவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்றாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். It is their job to seek your attention. அட்டென்ஷன் சீக் தான் பண்றாங்க, நானும் அட்டென்ஷன் சீக் தான் பண்றேன் என் வீடியோல. ஏன்னா getting your attention and making you watch is their job. And that is why I'm saying whatever they do is not real. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எதுவுமே ரியல் கிடையாது. உங்களை ஏமாத்த பாக்குறாங்க அப்படிலாம் நான் சொல்ல. நிறைய பேர் பண்றத பார்க்கும்போது இவங்க இதெல்லாம் பண்றாங்களே, நம்ம ஏன் பண்றது இல்லன்னு தோணுது இல்ல. நார்மல் பர்சன் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட் தே டூ இஸ் a performance and what you live is a life. இப்போ எந்த இன்ஃப்ளூயன்சர் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க கமெண்ட் செக்ஷன்ல நம்ம போய் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் it is their job and their nature to try out different things. வேற இடத்துக்கு போறது, வேற விஷயம் பண்றது, புது எக்ஸ்பீரியன்சஸ் ட்ரை பண்றது. It is what they are supposed to do. அதனால தான் அவங்க இன்ஃப்ளூயன்சர்.
they influence you to do things. But அந்த கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பாக்கும்போது the most common thing I see is என்னால ஏன் உங்கள மாதிரி இருக்க முடியல, I could never be like you, how are you able to do all of these things, இவ்ளோ விஷயம் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க, how do you get the time to do this, என்னால உங்கள மாதிரி இருக்கவே முடியலையே, why can't I do this, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் நான் நிறைய பாக்குறேன். there's a lot of wholesome comments too, and இத சொல்றவங்க தான் அந்த wholesome comments சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு நபர் சொல்றது வந்து it is not from a place of hate or jealousy, அந்த மாதிரிலாம் இல்ல. it is just people feeling that இவங்க இவ்ளோ விஷயம் பண்றாங்களே, நம்ம எதுவுமே பண்ண மாட்டேன்றோமே, நம்ம லைஃப் ஏன் இவ்ளோ பிளாண்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வருது. லைக் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஃபீட்லாம் பார்க்கும்போது, and that's what I wanted to talk about, that's what I have been talking about. ரொம்ப நேரம் பேசிட்டேன். that's not real, it's not normal, what they are doing online is not normal. நார்மல் பீப்பிள் கிடையாது. நீங்க வேலைக்கு போயிட்டு வரதோ படிச்சுட்டு இருக்கிறதோ உங்களோட நார்மல் லைஃபோட இன்ஃப்ளூயன்சரோட கியூரேட்டட் கண்டென்ட்டை வச்சு நீங்க வந்து கம்பேரே பண்ண முடியாது. that's not real, that is a performance, this is your life. அதுதான் வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். because this is not healthy. ஒருத்தவங்க வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தெரியணும்ன்றத கியூரேட் பண்ணி ஒரு 10 ரீல் போடுறத and once again நான் மத்தவங்கள பத்தி பேசுறாங்க, இவங்கள பத்தி மன்னிச்சோ பேசுறாங்கலாம் இல்ல, என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஆன்லைன்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ற ஆளுதான். சோ நான் யாரையும் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, யாரையும் அட்டாக் பண்ணல, இட் இஸ் தேர் ஜாப்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி சொல்லிட்டேன், ஒருத்தவங்களோட வேலைய லைக் அவங்க ஃபீட இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிறது அவங்க வேலை. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீட மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம லைஃப் ஏன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நம்ம ஏன் இந்த அளவுக்கு திங்ஸ் பண்ண மாட்டேன்றோன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றோம். நானும் ஃபீல் பண்ணிருக்கேன், நிறைய பேர் ஃபீல் பண்றத கமெண்ட்ஸ்லயும் பார்த்திருக்கேன். and that is not healthy at all, and that is not a valid comparison too. the comparison பண்றது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது, as a person நல்லது கிடையாது. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ஃபீடுக்குள்ள போனோம்னா they dance, they sing, they run, they என்ன சொல்றது, they go out cafe hopping பண்ணுவாங்க, 24 hours travel பண்ணிட்டு இருப்பாங்க, they have fun 24/7. that is what you see, but that's not their reality and that need not be your reality. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ என் வீடியோவே பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா அழகா இருக்காங்கல்ல, எப்படிக்கா எப்பவுமே இவ்வளவு அழகா இருக்கீங்க. I am not self praising, நான் வந்த கமெண்ட்ட சொல்றேன், அக்கா எப்பவுமே அழகா இருக்க மாட்டாங்க. that is what I'm trying to say, this is fake. நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இதையே உட்கார்ந்து பேச போறேன்னா இந்த சட்டை போட்டு இப்படி மேக்கப் போட்டு இப்படி முடி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்து பேச மாட்டேன். this is performance. நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டு மூஞ்சிய கழுவிட்டு கொண்டை போட்டு என்னோட ஓட்ட டி-ஷர்ட் போட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். that is reality. so இந்த performance பார்த்துட்டு உங்க ரியாலிட்டி அப்படி இல்ல அப்படின்னு ஒரு நபர் ஃபீல் பண்றது நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், it is not at all healthy for us. அது வந்து நம்ம லைஃப் ஏன் நல்லா இல்லன்னு நல்லா இருக்கிற நார்மலா இருக்கிற நம்ம லைஃப நம்மளே மட்டும் தட்டிக்கிறோம் ஆன்லைன்ல இருக்கிறவங்கள பார்த்துட்டு. it concerns me and it makes me sad because you are living a completely normal life, I am living a completely normal life. அது வந்து ஒரு curated feed ஓட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஏன் நம்மளே கெடுத்துக்கிறோம், அது வேண்டாமே. அண்ட் அதான் நான் சொல்ல வரேன், இப்போ அவங்க ஓடுறதும் பாடுறதும் ஆடுறதும் டிராவல் பண்றதும் எல்லாருக்குமே அது பண்ணணும்னு தோணும். பட் எல்லாருமே அது 24 hours பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க அதை பண்றது வந்து அவங்க பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. it is their job, it is their job to be interesting, it is their job to have fun, it is their job to make you think that they do a lot of things because that's what keeps it interesting. ஒரு ஆள் வந்து அதை பார்க்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பண்ணணும். ஒரு ஆள் நம்ம ஃபீட பார்க்கணும்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் பண்ணணும். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க வாழ்க்கையை வச்சுக்கிறாங்களே தவிர that is not the normal அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி a week in my life மாதிரி போட்டேன், லைக் சோஷியல் மீடியா இல்லாமன்னு. நான் ரொம்ப யோசிச்சேன் அந்த வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா அந்த வீடியோல ஒண்ணுமே இருக்காது. நான் வெளியே போயிருக்க மாட்டேன், I would not have had fun, கஃபேக்கு போயிருக்க மாட்டேன், டிராவல் பண்ணிருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். காலைல ஏஞ்சிருப்பேன், எடிட் பண்ணிருப்பேன், புக் படிச்சிருப்பேன், படம் பார்த்திருப்பேன், தூங்கிருப்பேன். அடுத்த நாள் திருப்பி எந்திரிப்பேன், எடிட் பண்ணுவேன், படம் பார்ப்பேன், தூங்குவேன், திருப்பி எந்திரிப்பேன், எடிட் பண்ணுவேன், படம் பார்ப்பேன், தூங்குவேன். இது இவ்வளவு போரிங்கா இருக்கே, இவ்வளவு மொனோட்டனஸா இருக்கே, இத வீடியோவா போட்டா யாராச்சும் பாப்பாங்களா, போர் அடிக்குமே தான் எனக்கு தோணுச்சு. இட் இஸ் a perfectly normal life. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தூங்குவோம், எந்திரிப்போம், வேலை பார்ப்போம், ஈவினிங் லெஷருக்கு படம் பார்ப்போம், தூங்குவோம். that's a normal life. பட் அதை போஸ்ட் பண்ண எனக்கு ரொம்ப யோசிச்சேன் நான், இது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையே, யார் இதை பார்க்க போறான்னு. and that is the exact feeling every influencer has. இது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையே, யார் பார்க்க போறான்றதுக்காக தான் they do all of that things. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு நான் சொல்லல, but they don't do that 24/7 அதை பண்ற மாதிரி ஒரு illusion நமக்கு கிரியேட் ஆகுது. அவ்வளவுதான். அந்த illusion-ஐ பார்த்து நம்ம லைஃபும் அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது is totally unreasonable and totally unhealthy. and yeah, basically நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒருத்தவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறீங்கன்னா அவங்க பண்ற எதுவுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல, நம்ம பண்ணவும் போறது இல்ல. அவங்க மட்டும் பண்றாங்க, நான் அப்படி சொல்லல. அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா வேலைக்கு போயிட்டு நார்மலா இருக்கிறவங்க நிறைய பேர் they do that.
கம்பெனியை நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து they go to dance workshops, இந்த டான்ஸ்லாம் கத்துக்குவாங்க, they do all of that, and அதை பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவேன். பை நேச்சரே எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், அதனால that is something I like and I get influenced. and நான் வந்து நம்ம டான்ஸ்லாம் ஆடுறதே இல்லையே, நம்மளும் ஒரு நாள் ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. that is not a problem. இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதை பண்றாங்க, ஓ நமக்கும் இது பிடிக்கும்ல, this I find this interesting அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது is completely normal and it's completely fun. நமக்கு வந்து ஒரு forgotten hobby அது ஞாபகப்படுத்துற மாதிரி. but where this becomes a problem is, இப்போ ஒருத்தவங்க மேரத்தான் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இப்போ மேரத்தான் ஓடுறாங்க, அது பார்த்தோன்னா நமக்கு தோணுது நம்ம எதுவுமே பண்றது இல்லையே நம்ம லைஃப்லன்னு. பட் அதை பார்க்கலன்னா எனக்கு மேரத்தான் ஓடணும்னு தோணிருக்காது. ஏன்னா I am not a person that likes running, likes walking. அது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அவங்க பிடிச்சு அதை ஒரு ஹாபியா இன்க்ளூட் பண்ணி அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பட் அந்த ஒரு இது கோஷன்ட் என் லைஃப்ல இல்லனா நான் அதை பண்ணவே மாட்டேன். இப்ப அதை பார்த்தனால நம்ம அதை பண்றதே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. பட் me as a person does not have interest in that. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயம் பண்றாங்க, அது எனக்கும் பிடிச்சது, நம்ம அதை பண்றதே இல்லை பாரு அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகி நம்ம அதை பண்றது இஸ் டிஃபரெண்ட். அவங்க பண்றாங்களே, நம்ம வாழ்க்கையில எதுவுமே பண்றது இல்லையேன்னு நமக்கு பிடிக்காதத just because you know everybody is doing it, அதை நம்ம போய் பண்ணணும், அதுதான் நார்மல்னு நம்ம நினைக்கிறது is dangerous. That's what I'm trying to say. No normal person that goes to work or goes to college has 200 hobbies. They don't have 20 hobbies. They don't have 50 pairs of shoes. No normal person has, you know, ஒரு 100 லிப்ஸ்டிக் வச்சிருக்க மாட்டாங்க, 1000 ஐஷேடோ வச்சிருக்க மாட்டாங்க. That is their job. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது is unreasonable. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குன்ற இமேஜ் கிரியேட் ஆகுதுன்னா இல்ல, நம்ம லைஃப் அப்படி இருக்க வேணாம், நம்ம லைஃப் தான் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு 2 ஸ்டெப் பேக் வரது is very very important to keep ourselves happy. இன்ஃப்ளூயன்சர்ஸை விட்டுறலாம், நம்ம ஃபீடியே இப்ப நம்ம போய் பார்த்தோம்னா சோஷியல் மீடியால அது நம்ம வாழ்க்கை கிடையாது. நம்மளோட பெஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். மத்தவங்களும் அதான் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஹோல் லைஃபையே அந்த பெஸ்ட் பாயிண்ட்ஸா வச்சுக்கிறது is their job. They have to keep every moment of their life interesting. That's how you influence people. To influence people, you need to have multiple things to influence people. That is a job that is fabricated, that is planned. அந்த planned விஷயத்தை பார்த்து நம்ம வந்து நம்ம லைஃப் ஏன் அப்படி இல்லைன்னு நம்ம நினைக்கிறது is கொஞ்சம் very bad. Actually கொஞ்சம் bad இல்ல, very bad. That is what I wanted to say. And once again வந்து influencers உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸே ஆகாதீங்க அப்படி நான் சொல்ல வரல. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது is their job. எது உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு வேணான்னு எடுத்துக்கிறது is what we are supposed to do. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற எல்லா 1000 விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த 1000 விஷயமும் நம்ம பண்ண மாட்டேன்றோமே நினைச்சிட்டு இருக்கிறது நான் வந்து தெளிவா பேசுறேன்னா எனக்கு தெரியல, because this is coming off as a rant more than sit down and talk video. But still நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு அளவு காச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Can you catch my point? ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்து I see every person I know start posting like an influencer. அது நான் inherently ஒரு தப்பான விஷயம்னு நான் சொல்லல, பட் that is the normன்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி போஸ்ட் பண்றதுக்கு தான் சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி இருக்கு, which is not. Social media is just to have fun. You can go out, click a picture, post it. That is how social media works. Influencers and content creators தான் வந்து அவங்களோட ஃபீடை கியூரேட் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆக்கி ஒரு ஆடியன்ஸ்க்கு பிரசன்டபிளா போஸ்ட் பண்ணணும். ஏன்னா once again that is their job. நீங்களும் அதே மாதிரி தான் போஸ்ட் பண்ணணும். இந்த போட்டோ அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல எதுக்கு போஸ்ட் பண்ணணும்? A normal person does not have to think that way. ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மஜாவா இருக்கு, போஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு நார்மல் பர்சனோட லைஃப் நார்மலா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அது வந்து it is not aesthetic enough, it is not interesting enough அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து அது உண்மையும் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. That's what I wanted to say. Your reality is almost everybody's reality. சோஷியல் மீடியால இருக்கிறது வந்து it is fake, it is fabricated. நம்மளோட ஃபீட்ஸே ஃபேக்கா தான் இருக்கும் சோஷியல் மீடியால. சோ மத்தவங்க வந்து அவங்க ஃபேக்கா தான் இருக்கணும், அது ஒரு நரேட்டிவா தான் இருக்கணும், அது ஏஸ்தட்டிக்கா தான் இருக்கணும்னு போஸ்ட் பண்றத பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். That is what I wanted to say. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்டர். அதை எத்தனை வாட்டி இந்த வீடியோல திருப்பி சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இதை ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லாருமே வந்து we are trying to become influencersன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு லைஃப் வாழறதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. So that's why I wanted to make this. Your life is normal. இப்படிதான் ஒரு மனுஷன் வாழ்வான் in this economy. அதனால you are having a great life. Stick to it. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு
அப்படின்னு சொல்லதான் வந்தேன். வருத்தப்படாம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் வருத்தப்பட்டுட்டு இருப்பவர்களுக்கு your life is normal and it is fun. This is the level of interesting a normal person's life will be. அதுதான். So yeah, I think that is it. Bye bye.